ஜெய் சாயிராம். இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லோருமே ஏதோ வரம் வாங்கி வெற்றி பெற்றவர்கள் அல்ல. தன்னுடைய தோல்விகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தவறுகளை குறைத்து கொண்டவர்கள்தான் சாதித்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சாதிப்பவர்களுக்கான வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்கத்தான் செய்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், மிக பிரம்மாண்டமாக சாதித்து விடலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இதை எப்பொழுது பார்க்கிறாயோ அந்த நிமிடமே கேட்டுவிடு என் பிரியமே. மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் நேரம் வந்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு பிரியமே, உனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையுமே மிக சுலபமாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியும், சாதிக்கவும் முடியும். எதையும் தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போலவே நடித்து கொண்டிருந்தால், அந்த நடிப்பை நடித்து கொண்டிருந்தால் வாழ்வு முழுக்க எதையுமே உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எனவே என் பிள்ளையே, தெரியவில்லை என்றால் கேட்டு கற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஆம் என் குழந்தா, நீ இன்று ஏழையாக இருக்கலாம், திக்கற்றவர்களுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் செல்வங்களையும் குவித்து உரிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய முன்பு ஒரு காலத்தில் உன்னை போன்றே இந்த திக்கற்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, எல்லோருக்குமே ஒரு காலம் வரும், மாற்றத்திற்கான நேரம் வரும். அந்த நேரம் இதோ இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது. எப்பொழுதும் மனதில் வைராக்கியத்தோடு இரு. ஜெயிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இரு. எப்பொழுதுமே நாளை துவங்குவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் செய்ய கற்றுக்கொள். அந்த நாள் உன்னுடையது என்றும் அதை திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் உன் மனதில் அதிகமாக இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, அந்த தீர்மானத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ நகர்த்தி கொண்டே இருந்தால் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவாற்றலை கொஞ்சமும் பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக இறைவனை நம்புவதை விட, கண்மூடித்தனமாக இறைவனை மட்டுமே நம்புவதை விட உன்னுடைய பகுத்து அறிவை முறையாக பயன்படுத்திக்கொள் என் பிரியமே. அப்பொழுது அந்த இறைவனே உனக்கு துணையாக இருப்பார் எல்லா சூழ்நிலையிலும். ஆம் என் பிரியமே, எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் உன்னை படைத்த இறைவன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய தோல்விகள்தான் வெற்றிகளின் முதல் அத்தியாயம் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வெளிக்கொண்டு வர உதவி செய்வது கூட உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிதான் என்பதை புரிந்து கொள். அதுவும் உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வழிதான். மற்றவர்களை உற்சாகப்படுத்த நீ எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய உள்ளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய உள்ளத்தின் ஆற்றலுக்கு எந்த எல்லையுமே கிடையவே கிடையாது. ஆம் என் பிரியமே, எனவே மனதை நிதானமாக வைத்துக்கொள், பக்குவமாக வைத்துக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். இறைவன் ஒரு வட்டம் போன்றவர் என் பிரியமே. அந்த வட்டத்தின் சுற்றளவை யாராலும் அளக்கவே முடியாது. ஆனால் அந்த வட்டத்தின் மையம் எல்லா இடங்களிலும் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே,
இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பும் இதுதான். உனக்குள் மையம் கொண்டுள்ள இறைவன் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். அதுவே உனக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் நிரந்தரமாக பெற்றுத்தரும். ஒவ்வொருவருமே தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வலிமை உன்னிடத்திலும் இருக்க வேண்டும் என் பிரியமே. தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து நிற்காதே என் பிரியமே. மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. அப்படி நீ காத்து கொண்டிருந்தால் ஒருபோதும் உன்னால் உயர்வடையவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, அதுதான் நிரந்தரமான உண்மை. இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய மன வலிமைக்கு பலம் சற்று அதிகம்தான். எதை செய்வதற்கு முன்பாகவும் உன்னால் ஒன்றை நிச்சயமாக செய்ய முடியும் என்று நீ நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் தானாகவே கண்டறிகிறது. ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கைதான் அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் உனக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, தோல்வி உன்னை துரத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் உன்னுடைய பயமும் குழப்பமும் தயக்கமும் தான் என்பதை புரிந்து கொள். பயத்தையும் குழப்பத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிடு. வெற்றி எப்பொழுதுமே உன் வசம் நிரந்தரமாக உன் காலடியிலேயே இருக்கும். எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் இருக்கிறது என் பிரியமே. எந்த துன்பத்திற்கும் ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கிறது. எந்த முயற்சிக்கும் நிச்சயமாக ஒரு பலன் இருக்கத்தான் செய்கிறது. முயற்சி என்னும் படிகட்டில் நீ ஏற மறுத்தால், அந்த படிகட்டில் நீ ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை, பிரம்மாண்டத்தை உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் சென்றுதான் ஆக வேண்டும். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் சென்றுதான் ஆக வேண்டும் என் பிரியமே. நீ அடையப் போகும் வெற்றிக்கு வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையவே கிடையாது என்பதை தெரிந்து கொள். ஆம் என் பிரியமே, குறுக்கு வழி கிடையவே கிடையாது. வெற்றியை மட்டுமே சந்தித்தவர்களின் இதயம் பூவை போல மிக மென்மையாகத்தான் இருக்கும். ஆம் என் பிரியமே, ஆனால் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவர்களின் இதயம் இரும்பை விட மிக மிக வலிமையாகத்தான் இருக்கும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. தோல்விகள் உன்னை வலிமையாக்கத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு வரும் போராட்டங்களை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. ஒருபோதும் முயற்சி செய்யாதவர்களை விட தோல்வியோடு போராடுபவர்கள்தான் சிறந்தவர்கள், வெற்றியாளர்கள் என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் பிரியமே, நீ தூய்மையானவராகவும் வலிமையானவராகவும் இருந்துவிட்டால் தனி ஒருவராக நீ இந்த முழு உலகத்தையும் சமமானவர் என்பதை தெரிந்து கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, புரிந்து கொள் நீ சமமானவர் என்று. வெற்றி அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிக மிக அவசியமானது. உன்னுடைய முன்னேற்றம் என்பது மெதுவாக இருக்கலாம், ஆனால் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது நிச்சயமானது என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எப்பொழுதும் பொறாமையை விலக்கி வைக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ இதுவரையிலும் செய்யாத மகத்தான காரியங்களையெல்லாம் மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடும். தோல்விகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே என் பிரியமே. லட்சியத்தில் இருந்து 1000 தடவை நீ வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்திற்காக உழைப்பதில் எப்பொழுதுமே விட்டு விடாதே. மீண்டும் மீண்டும் அந்த லட்சியத்தை பிடித்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இரு என் பிரியமே. விரைவில் வெற்றியை கண்டடைவாய். விரைவில் வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்வாய். வெற்றியை
ரசித்து வாழலாம். உன்னுடைய லட்சியத்தை அடைய 1000 முறை நீ தோல்விகளை கண்டாலும் கூட இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி செய்துதான் பார்க்கலாமே. உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கைக்கான அனைத்து வெற்றிகளும் அதில்தான் பொதிந்து இருக்கிறது. துன்பம் நேரும் சமயத்தில் அதைக் கண்டு சந்தோஷமாக பெருமைப்பட்டுக்கொள். அதுவே உன்னுடைய எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமை மிகுந்த ஆயுதம் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். சோதனைகளை சுமக்கிறாய் என்றால், வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், அதைவிட 3 அல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்று புரிந்து கொள். இதைவிட எல்லையே இல்லாத மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. மனதை தளர விட்டு விடாதே. மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க எப்பொழுதும் எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பான பிள்ளையாகிய நீ மனம் வருந்தினால் உன் சாயப்பாவிற்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கும் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் அன்பு பிரியமே, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் குழந்தையே. தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வதே உனக்கு பெருமை தரும் குழந்தையே. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்காதே. பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தடர்த்து எறிந்து முன்னேறி அதை மீது ஏறி வெற்றியடைவது எப்படி என்று யோசனை செய். உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வென்றே காட்டிவிடலாம். உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் குழந்தையே. உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிடமாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் மனது லேசாகும். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கிறது குழந்தையே. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் வெகுவாக ஆடவும் கூடாது. எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. வாழ்க்கையில் நீ சந்தித்தவர்களில் சில பேர் உன்னை ஏமாற்றியிருப்பார்கள், சில பேர் உன்னை சோதித்திருப்பார்கள், மேலும் சில பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், வேறு சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பார்கள், சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. அவர்கள்தான் உன் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ நல்ல மனிதராக மாற உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள், என்றுமே இருப்பார்கள். தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே தவறு செய்யும் இடத்தில் குற்றத்தை காண்பி, ஆனால் நியாயம் கேட்காதே. இன்று உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே குழந்தையே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நான். இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பம் நிறைவேற உனக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன். என்றைக்கும் பயப்படாதே.
சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எனக்கு நல்ல நிகழ்வுகளை நகர்த்தி காட்டுவார். என் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளும் எண்ணங்களையும் உன் மனதிற்கு உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் மனது போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே மாறும், வெற்றியாகவே மாறும். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். அந்த திருப்பத்திற்காக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக உனக்கு வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கை அதைவிட பெரிய பரிசை, பொக்கிஷத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உனக்காகவே வைத்திருக்கிறது குழந்தையே. நான் அதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமும் சோதனையும் வேதனையும் வந்து கொண்டிருக்கிறதே சாயிநாதரே. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே வராதா என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே தெரியும். இந்த நல்ல மங்களகரமான நாளில் உன் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மீண்டும் மீண்டும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தி வைத்திருக்கிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வலியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும், உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே தைரியமாக இரு. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன் மீது நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ போராடும் விஷயம் மிக எளிதாக நிறைவேறும். எனக்கு வரும் சோதனைகளால் தைரியம் என்னை விட்டு போகும் பொழுது எனக்கு மன தைரியமாக இருங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். சாயிநாதரே, நீங்களும் உங்கள் அன்பும் இல்லையென்றால் நான் என்ன செய்வேன் பாபா என்று நீ என்னிடம் பல முறை கேட்டிருக்கிறாய். உன் கேள்விக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு, உன்னுடைய வேண்டுதல்களுக்கு, உன்னுடைய கதறல்களுக்கு எல்லாவற்றுக்கும் சேர்ந்ததாக நான் உனக்கு நற்செய்தி கூறப்போகிறேன். உனக்கு நல்ல பதிலை தரப்போகிறேன் குழந்தையே. நல்ல செய்தி வந்திருக்கிறது குழந்தையே. இன்னும் சற்று நேரம்தான் உன் விடியல் மாறப்போகிறது. உன் விடியலுக்காக சற்று பொறுமையாக காத்திரு. வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். மிக சரியாக உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடுவாய். கண்மணியே,
உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது உனக்காக செய்யவிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக எல்லாமே இனி அமையப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. இன்னும் சில நேரமே. அதற்கான காலமெல்லாம் கனிந்தே விட்டது. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றாமல் இப்பொழுது வந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களே அப்பா, நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்கிறாயா? அப்படி நீ நினைத்தால், என்னிடம் கேட்டால் அது உன்னுடைய அறியாமைத்தனம்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ எதை நினைத்தாயோ அது உடனே உனக்கு கிடைத்துவிட வேண்டும், நடந்துவிட வேண்டும் என்று பேராசைப்படுகிறாய். நீ நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் தள்ளிக்கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். நேர்மறை சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் நீ இப்படி என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருக்கிறாய், பேசிக்கொண்டிருக்கிறாய். அதை என்னிடம் வந்து சொல்லியும் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நினைப்பு எல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள். உன் அப்பா மேல் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். உன் துயரங்களெல்லாம் தீர்க்கும் ஒரே மருந்து நான் சொல்லும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக பதிய வைத்துக்கொள். முதலில் எது நடந்தாலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். இது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நீ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை உனக்காக வேறு எவராலும் வாழவும் முடியாது. அதில் இருந்து போராடவும் முடியாது. எதற்குமே பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தாங்க முடியாத துன்பத்தையும் தரவே மாட்டேன். தாங்கும் துன்பத்தை மட்டுமே உனக்கு தருவேன். அதுவும் உன் மனதை நோகடிக்க அல்ல, உன்னை கண்ணீரோடு பார்ப்பதற்கு அல்ல, உன் மனதை வேதனைப்படுத்துவதற்கு அல்ல. நீ வாழ்க்கை என்ன என்று புரிய வைப்பதற்காகத்தான் அந்த துன்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பத்தை நீ எப்படி வெற்றியோடு எதிர்கொள்கிறாய் என்பதை பார்த்துதான் உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதற்கான சூட்சமமே அடங்கியிருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்ய துவங்கு. உன் வாழ்வில் உள்ள அனைத்து சோதனைகளும் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே கிடைக்கும். உன் வாழ்வில் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அந்த பலனை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உனக்கு கொடுப்பேன். உன் அப்பா என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். வேற எந்த எண்ணமும் உன் மனதில் இருக்கவே வேண்டாம். உன்னை என் கண்ணிற்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நடந்திராது. தைரியமாக இரு. எது நடந்தாலும் நீ உன் சிந்தனையில் தெளிவாக இரு. கம்பீரமாக சொல், உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்று உன் மனதிற்குள் கம்பீரமாக சொல்லிக்கொண்டே இரு. எது நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று கம்பீரமாக உன் மனதிற்கு ஆறுதல் சொல். உன்னுடைய எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே.
தடுமாற்றம் உன்னை ஒரே இடத்தில் நிலை கொள்ள விடாமல் அலைக்கழித்து தடுமாற செய்கிறது. மனதையும் நிம்மதியில்லாமல் உன் வாழ்க்கையையும் நிம்மதியே இல்லாமல் கழித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தருவதற்காக நானும் பெறுவதற்காக நீயும் தயாராக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பமும் வேதனையும்? சாயப்பாவிடம் அனைத்தையும் கூறிவிட்டால், சாயப்பாவிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டால் யாருமே சொல்லாமல் அனைத்துமே கிடைத்துவிடும் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தும் கூட தெரிந்தும் கூட உன் மனம் ஏன் இப்படி அலைக்கழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. உன்னுடைய மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு அதை என்னிடம் திருப்பிவிடு. என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. அனைத்தையும் உனக்கு தேவையானது அனைத்தையும் உனக்கு நீ நினைப்பதற்கு முன்பாகவே நான் வழங்குவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னுடைய லீலைகள் தேவைப்படுபவர்களுக்கு நான் நடத்தும் லீலைகளை நீயே உன் கண்களாய் ஆத்மார்த்தமாக பல தடவை பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் சூழ்நிலையாலும் தேவையற்ற நினைவுகளாலும் நீயே உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்துவிடுமோ, இப்படியெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்க்கை என்னாவது, என்னாகுமோ, ஏதாகுமோ என்ற பயத்தோடு இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது தேவையில்லாத கஷ்டமும் மனவேதனையும் போராட்டம் மட்டுமே நிறைந்திருக்கிறதே. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும், அந்த மாற்றங்களை சாயிநாதர் எப்பொழுதுதான் நிகழ்த்துவார் என்று கேள்வி உன் மனதில் அதிகமாகவே எழுந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னை தேடி வரவில்லை, உன்னை என் பக்கம் நான் தான் இழுத்து இருக்கிறேன். அதை புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் உன்னை வழிநடத்துவதற்காகவே நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் கர்மாவை தாங்குவதற்கான மன வலிமையை உனக்கு கொடுத்து உன் மன வேதனையை குறைத்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உன்னை மிகப்பெரிய வெற்றியாளராக உன்னை மற்றவர்களுக்கு முன்பால் காண்பிப்பதற்காகத்தான் உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் வாழ வைத்து உன்னை காத்து ரட்சிப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இது நாள் வரை என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்பி இருக்கும் என் குழந்தையை நான் கைவிட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும்.
உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு.